குட் டே டு எவ்ரிவன். இந்த வீடியோல இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் பத்தி பார்ப்போம் வாங்க. வெல்கம் டு சினி பர்க். பிரதீப் ரங்கநாதன் ரீசெண்டா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. தலை வந்தா தலிதான போகணும்னு. அது ஏன்னா ஓமை கடவுளே படத்துக்கு அப்புறம் அஸ்வந்த் மாரிமுத்து பிரதீப் ரங்கநாதனை வச்சு எடுக்கிற படம் தான் டிராகன். இந்த படத்துல அனுபமா பரமேஸ்வரன், கௌதம் வாசுதேவ், மிஷ்கின்னு பல பேர் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துல கயதுலோகரை தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பிப்ரவரி 11ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு படம் ரிலீஸ்னு ஆல்ரெடி அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட். இப்போ பிப்ரவரி 6ஆம் தேதி விடாமுயற்சி படம் ரிலீஸ்னு அஃபிஷியலா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ட்ரைலரில் சொல்லிட்டாங்க. இதனால டிராகன் படம் டீம் படத்தை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி 21க்கு. இதுக்கு தான் பிரதீப் ரங்கநாதன் தலை வந்தா தள்ளிதானே போகணும்னு ட்வீட் போட்டிருக்காரு. 2011 தளபதி விஜயை வச்சு கௌதம் மேனன் எடுக்க இருந்த படம் தான் யோகன் அத்தியாயம் 1. அதுக்கப்புறம் அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த படத்தை கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணி எடுக்கிற ஐடியாவில் இருக்காராம் கௌதம் மேனன். ஆனால் தளபதி விஜயை வச்சு இல்லை, புரட்சி தளபதி விஷாலை வச்சு. அமரன் படம் சக்ஸஸுக்கு அப்புறம் சாய் பல்லவி ஆக்டர் நாக சைத்தன்யா கூட சேர்ந்து நடிக்கிற படம் தான் தண்டல். கார்த்திகேய படத்தை எடுத்த சன்னு மிண்டேத்தி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த தண்டல் படம் மீனவர்கள் சமுதாயத்தை பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்றாங்க. இது பிப்ரவரி 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தை தமிழ்ல ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க. கட்டது தமிழ், தங்க மீன்கள், தரமணி போன்ற தரமான படம் எடுத்த டைரக்டர் ராமோட அப்கமிங் ஃபிலிமான 7 கடல் 7 மலை படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ ரிலீஸ் ஆக இருக்க டைம்ல ஆக்டர் மிச்சி சிவா வச்சு ஒரு படத்தை 45 டேஸ் ஷூட்ல ஏற்கனவே எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு பறந்து போனே டைட்டில் வச்சிருக்காங்க இப்போதைக்கு. இதுல மிச்சி சிவா ஒரு மிடில் ஏஜ் அப்பா ரோல்ல ரொம்பவே வித்தியாசமா நடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த படம் நெக்ஸ்ட் மந்த் நடக்க இருக்க ரொட்டேட்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்க்ரீன் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. டெபட் டைரக்டர் அர்ஜுனன் டைரக்ஷன்ல ரவி மோகன் நடிச்சிருக்க படம் தான் ஜீனி. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் மியூசிக் போட்டிருக்காரு. இது ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலோட 25வது படம்னால 100 கோடி பட்ஜெட்டில் எடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் கல்யாணி பிரியதர்ஷினி, ஒமிகா கேபி, கீர்த்தி ஷெட்டி நடிச்சிருக்காங்க. இதில் தேவயானி ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை ஜீனி டீம் மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணுற பிளானில் இருக்காங்க. அதனால படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை வேகமாக பண்ணின்னு இருக்காங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இந்த கிசு கிசு கான்ட்ரவர்சியில் பேசப்பட்ட ஜோடி தான் விஷால் அண்ட் வரலட்சுமி. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் தான் மதகஜ ராஜா. 11 வருஷம் கழிச்சு இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி பொங்கல் வின்னராக ஆகிருக்கு. இந்த படத்தோட சக்சஸ் மீட்ல வரலட்சுமி பத்தி விஷால் என்ன சொல்லியிருக்காருன்னா, இத்தனை வருஷம் கழிச்சு வரலட்சுமி ஏதோ ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு படம் தான் பண்ணோம், ஆனாலும் ஏதோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாங்க பழகுவோம்னு சொல்லியிருக்காரு. அதுல மேலும் என்ன சொல்லியிருக்காரு, நான் பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஆனா இது வரைக்கும் நான் எதுக்கும் அழுதது கிடையாது. ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் அழுதது அனுமான் படத்துல வரலட்சுமி நடிச்ச ஒரு சீனுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் தான் சொல்லியிருக்காரு. தெலுங்கு டைரக்டர் வெங்கி அத்துலரி தமிழ்ல தனுஷை வச்சு எடுத்த வாத்தி படம் சரியா போகல. ஆனா இவர் துல்கர் சல்மானை வச்சு எடுத்த லக்கி பாஸ்கர் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு ஆடியன்ஸ் கிட்ட. இப்ப வெங்கி அத்துலரி அடுத்து யாரை வச்சு படம் எடுக்க போறாருன்னு ஃபேன்ஸ் காத்துட்டு இருக்க டைம்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெங்கி அத்துலரி ஆக்டர் சூர்யாவை வச்சு ஒரு பயோபிக் படத்தை எடுக்க போறத ஒரு டாக்ஸ் போயிருந்துச்சு. நமக்கு கிடைச்சிருக்க நியூஸ் என்னன்னா, வெங்கி அத்துலரி மறுபடியும் தனுஷை வச்சு தான் படம் எடுக்க போறதா சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த படத்துக்கு ஆனஸ்ட் ராஜ்னு டைட்டில் வச்சிருக்கதா சொல்றாங்க. மகிழ் திருமணி நம்ம ஏகே வச்சு உருவாக்கியிருக்க விடாமுயற்சி படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் காப்பிரைட்ஸ் இஷ்யூனால பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல. அதுக்கு பதிலாக விடாமுயற்சி படத்தோட ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரைலர்லயே படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த ஏகே ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் மூட இன்னும் அதிகமாக்குற விதமா இன்னைக்கு விடாமுயற்சி படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பத்தி கிச்சின்னு. விஷ்ணு எடமனோட லிரிக்ஸ்ல எழுதின இந்த பாட்டு ஏகே ஃபேன்ஸ் கிட்ட பயங்கரமா பத்திக்கிச்சு. இந்த சாங்கை சோஷியல் மீடியா ஃபுல்லா ஏகே ஃபேன்ஸ் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா மலையாளத்துல ரிலீஸ் ஆகி 100 கோடி மேல வசூல் பண்ண படம் தான் மார்க்கோ. மார்க்கோ படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுனால இந்த படத்தோட சீக்வல் எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க மார்க்கோ டீம். இந்த படத்தோட சீக்வலில் நம்ம சியான் விக்ரம் ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க நியூஸ் என்னன்னா, மார்க்கோ 2ல சியான் விக்ரம் நடிக்க போகிறது இல்லை. ஆனால் மார்க்கோ படத்தை தமிழில் ரீமேக் பண்ணி எடுக்க போகிறாங்களாம். அதில் விக்ரம் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. இவ்வளோ தாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு சினிமா அப்டேட்ஸோட நாளைக்கு பார்ப்போம்.